பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த மகளிர் மசோதா இந்த பேரே அப்படி தான் வச்சுருக்கனால எல்லாரும் பத்திரிகையில் கூட நாடாளுமன்ற அந்த டேர்ம்ஸ் படி தான் போட்டிருப்பாங்க. தொகுதி மறுவரையறைன்னு சில பத்திரிகைகள் பயன்படுது, சில பத்திரிகைகள் மகளிர் மசோதான்னு பயன்படுது. இப்போ மகளிர் மசோதாவுக்கு இந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாடி, திரிணாமுல் காங்கிரஸ் இப்படியெல்லாம் எதிராக இருக்கிறாங்க. சிசுவை கொலை செய்தது போன்ற ஒரு பாதகத்தை செய்திருக்கிறார்கள். இந்த மசோதாவை நிறைவேற்ற முடியாமல் போனதற்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்லாம் பிரதமர் நாட்டு மக்களுக்கு உரையாற்றும் போது சொல்லியிருக்கார். எதை வேணாலும் பெண்கள் தாங்கிக்குவாங்க, அவமானப்படுத்தியதை ஒன்றும் அவங்களால தாங்கிக் கொள்ள முடியாது, அதை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள்னு பேசுகிறார். கிட்டத்தட்ட பெண்களுக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டது, சிசு கொலை செய்தது போன்று அப்படி தான் இந்த மகளிர் மசோதாவை பாஜக அணுகுகிறதா? பாஜகவுக்கு ஒரு நேர்மையான சிந்தனையே கிடையாது. ரொம்ப விஷமத்தனமான எண்ணம் ஆக்சுவலாக. அதாவது அவங்க என்ன நினச்சாங்க, எதிர்கட்சிகளில் பிளவு போகிறோம். அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லைன்னு தெரியும், 2/3 இல்லைன்னு நல்லா தெரியும். எதிர்கட்சிகள் ஒன்று அவங்களுக்குள்ள கருத்து வேற்றுமை வெளிநடப்பு செய்வாங்க, இல்லை அவங்களுக்குள்ள எதிராக ஓட்டு போட்டுப்பாங்க, ஒரு பகுதி நமக்கு ஓட்டு போடும் அப்படின்லாம் எதிர்பார்த்து இந்த மசோதாவை கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு 2 விஷயம். ஒன்று, தோத்தாலும் பரவாயில்ல, ஜெயிச்சாலும் அவங்களுக்கு வெற்றி, தோத்தாலும் எதிர்கட்சிகளை மகளிர் கோட்டாக்கு எதிராக இருந்தாங்கன்னு பிரச்சாரம் பண்ணுறது. ஆனால் இந்த இதை பயன்படுத்தி என்ன பண்ணாங்க, எதிர்கட்சிகளில் ஒரு பிளவு வரும் அப்படின்னு நினச்சாங்க. மாறாக எதிர்கட்சிகள்கிட்ட ஒரு ஒற்றுமை வந்துருச்சு. 2 விஷயம் நடந்தாலுமே தனக்கு வெற்றி, அரசியல் ரீதியாக வெற்றி தான் நினைச்சாங்க. இப்போ தோற்றதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, எதிர்பார்த்தபடியே மகளிருக்கு எதிராக இருக்காங்கன்னு. உண்மையிலேயே மகளிருக்கு எதிராக இல்லை, நீ கொண்டு வந்த மறுசீரமைப்புக்கு எதிராக தான் இருக்காங்க. திசை திருப்புறாங்க. அது திசை திருப்ப முடியும்னு அவங்க நம்புகிறாங்க. ஏன்னா முதல் நாள் 7 மணிக்கோ 7:30 மணிக்கோ ஓட்டெடுப்புலேருந்து மசோதா தோக்குது. மறுநாள் காத்தால் விளம்பரம் வருது சார் பேப்பரில், காங்கிரஸ் மகளிர் கோட்டாக்கு எதிராக இருக்குன்ட்டு. எப்படி வர முடியும்? அப்போ நீங்கள் இதுக்கு ரெடியாக தானே இருக்கீங்க. ஏன்னா எலெக்ஷன் நேரத்தில் ஒரு விளம்பரத்தை நீங்கள் அப்ரூவல் வாங்குறதுக்கு ஒரு நாள் ஆகும் எலெக்ஷன் கமிஷனில். மறுநாள் காலையிலே வருது விளம்பரம். எப்படி வருது? அப்போ ஏற்கனவே திட்டமிட்டு தயார் பண்ணி தோத்தா இந்த விளம்பரம் நமக்கு வெற்றி அப்படின்ற ஆங்கிளில் கொண்டு போனீங்க. அதை ஒரு பக்கம் அதை புரிஞ்சுட்டு, அதான் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு, வடகிழக்கு மாநிலங்களுக்கு, மேற்கத்திய மாநிலங்களுக்கெல்லாம் நீங்கள் துரோகம் பண்ணீங்க. உங்களுக்கு நம்பர்ஸ் குறையுது. அந்த விஷயத்தை கன்வீனியண்ட்டாக மறைக்கிறீங்க. நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுக்குறீங்க 50% இடங்கள் ஏற்றுவோன்ட்டு. அது மசோதாவில் இல்லை, எழுத்தில் இல்லை. எழுத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை எப்படி நம்ப முடியும்? நேரு வாக்குறுதி கொடுத்தார், இந்தி பேசாத மாநிலங்கள் விரும்பும் வரை ஆங்கிலமே தொடரும்னு சொன்னார். வாக்குறுதி கொடுத்தார், நம்பினோம். இன்றைக்கி என்ன நடக்குது? இந்தி எப்படி திணிக்கிறாங்க. அப்போ எப்படி நம்ப முடியும் சொல்லுங்கள்? அதனால் நீங்கள் 50% கொடுக்குறேன்னு எல்லாருக்கும் உண்டு, 39, 59 ஆகும்னு கிடையாது. உங்கள் மசோதாவில் என்ன இருக்குது? சமீபத்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மறுசீரமைப்பு செய்யப்படும். சமீபத்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011, 26 இப்போ தான் நடக்குது, முடியறதுக்கே 4 வருஷம் ஆகும். அப்போ 2011 படி பண்ணிங்கன்னா தமிழ்நாடு 9 இடங்களை இழக்கும், இல்லை 11 இடங்கள் கூட இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் 50 இடங்கள் ஏற்றி கொடுப்பேன்னு சொல்கிறத மசோதாவில் கொண்டு வர வேண்டியது தானே. சரி, நீங்கள் அப்படி கொண்டுறதுக்கான ரைட்டு உங்களுக்கு இருக்கா? இல்லை. மறுசீரமைப்பு கமிஷன் தான் அதை செய்ய முடியும். அப்படியே நீங்கள் கொண்டு வந்தாலும் கமிஷன் ரிஜெக்ட் பண்ணால் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, கோர்ட்டுக்கு போக முடியாது. அப்போது இந்த மாதிரி சிக்கலான இடத்துல நீங்கள் கொடுக்குற வாக்குறுதி எப்படி நம்ப முடியும்? அப்போ தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணுறீங்க. தமிழ்நாடு மக்கள் தொகை குடும்ப கட்டுப்பாட்டை ஒழுங்காக அமுல்படுத்தியதுனால அது தண்டிக்கப்படுகிறதா? அது 11 உறுப்பினர் இழக்கணுமா? இங்கே மகளிர் இடஒதுக்கீடு பிரச்சனை கிடையாது, தமிழ்நாட்டுக்கு ஏற்பட இழப்பு தான் பிரச்சனை. அதை கரெக்டாக திமுக கொண்டு போகணும். இல்லாட்டி பாஜக செய்கிற மகளிருக்கு எதிரான இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருக்காங்கன்னு சொல்கிற பிரச்சாரம் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிம்பிளாகவும் அழகாகவும் நீங்கள் கொண்டு போகணும். இல்லை, அதுதான் திமுக அந்த வேலையை செய்யுதா? திமுக எம்பி வில்சன் நாடாளுமன்றத்தில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை கொண்டு வரும் நோட்டீஸ் ஒன்று கொடுத்துருக்கிறாரு அப்படின்றாங்க. அப்போ மகளிர் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக நாங்கள் இல்லை அப்படின்றத அவங்க வெளிப்படுத்த நினைக்கிறாங்க. பார்லிமெண்ட்டில் கொடுத்தா மட்டும் போகாது. நேற்று என்ன பேசுகிறாரு முழுக்க முழுக்க நீங்கள் சொன்ன மாதிரி நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், சிம்பத்தி ஃபேக்டர் கிரியேட் பண்ணுறாரு பாருங்க. ஏன்னா திரிணாமுலுக்கும் சரி, தமிழ்நாட்டில் திமுகவுக்கும் சரி, பெண்களுடைய ஓட்டு வங்கி பெருசாக இருக்குது. அதை கெடுக்கணும், அதை உடைக்கணும். அதுதான் இவங்க நோக்கம் ஆக்சுவலாக. அதை பிளான் பண்ணி தான். இந்த இல்லாட்டி ஒரு அசம்பிளி எலெக்ஷன்ஸ் நடக்கும்போது 2 ஸ்டேட்டில், முக்கியமான ஸ்டேட்டில் நீங்கள் சிறப்பு கூட்டத்தை கூட்டுவீங்களா? அதை எல்லாமே திட்டமிட்டு பண்ணியிருக்காங்க. விஷமத்தனம், பக்கா விஷமத்தனம் பாஜக. அது ஆனால் அந்த விஷமத்தனத்தை விஷத்தால தான் முறிக்கணுன்ற மாதிரி ஸ்டாலின் கையில் எடுத்தார். கருப்பு கொடி ஏற்றுறது, சட்டத்தை எரிக்கிறதுன்னு பண்ணி அது பாஜக நினைக்கிற மாதிரி மகளிருக்கு எதிராக இருக்காங்க எதிர்கட்சிகள்னு சொல்கிற பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணீங்க, மேற்கு மாநிலங்களுக்கு துரோகம் பண்ணீங்க அப்படின்ற விஷயம் இருக்குல்ல, அதை எஃபெக்டிவாக திமுக கொண்டு போனால் ஒரு ஓட்டு பாஜகவுக்கு விழாதீங்க. அதுதான் உண்மை. ஆனால் அந்த திமுக இன்னும் 2 நாளில் எப்படி எஃபெக்டிவாக கொண்டு போவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இவங்க சொல்லுவாங்க, திமுகவும் கொண்டு போவாங்க. தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ண இந்த இதை மசோதா தோக்கடிச்சோம், நாங்கள் மகளிர் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இல்லை, அது ஏற்கனவே நிறைவேறிடுது. நீங்கள் கொண்டு வந்த மசோதா எங்களை நம்பர்ஸை குறைக்குது. நாங்கள் குடும்ப கட்டுப்பாட்டை ஒழுங்காக அமல்படுத்தியதுனால எங்களை பனிஷ் பண்ணுறீங்க. ஆனால் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம்லாம் குடும்ப கட்டுப்பாட்டை ஒழுங்காக அமல்படுத்த அவங்களுக்கு நம்பர்ஸ் ஏற்றுறீங்க. ஒரு காலத்தில் அவங்க அரசியல் ரீதியாக பலம் பெற்றுருவாங்க, நாங்கள் பலம் பெற மாட்டோம். அதனால தான் திமுக இந்த விஷயத்தை இறங்கிட்டு எதிர்கட்சிகள் ஒன்றுபட்டாங்க. இதில் காங்கிரஸுக்கு சின்ன
சிக்கல் இருந்தால் கூட அவங்க ஒன்றுபட்டுருக்காங்க. ஏன்னா நார்த் இந்தியாவில் நம்பர் சேரும்போது காங்கிரஸ் எதிர்க்குது வச்சுக்கோங்க, அங்கே இருக்கிற அவங்க உறுப்பினர்களே எதிர்ப்பாங்க. நம்ம ஸ்டேட்டில் எதிர்க்கு காங்கிரஸ் எதிர்க்கணும்னு கேட்பாங்க. அந்த பிளவை தான் எதிர்பார்த்தாங்க பாஜக, அந்த பிளவை தான். ஆனால் காங்கிரஸ் வந்து ஒன்றுபட்டு இதை எதிர்த்தாங்க. அதனால தோற்று போச்சு. தோக்குன்னு தெரியும் சார், இது ஜெயிக்கணும்னு உண்மையிலேயே நீங்கள் மனசு வச்சுருந்தீங்கன்னா எல்லா கட்சிகளையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங்கை போட்டு நீங்கள்லாம் ஒத்துழைக்கணும்னு நீங்கள் கேட்டிருப்பீங்கல்ல. 3 லெட்டர் எழுதினாங்களே எதிர்கட்சிகள், நீங்கள் யாருமே பேசலை. உங்களுக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்தால், மகளிர் இடஒதுக்கீடு மேலே பாஜகவுக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்தால் நீங்கள் எதிர்கட்சிகளை கூப்பிட்டு பேசியிருக்கணும். ஐயா இது ஆதரவுங்கன்னு பேசியிருக்கணும். உங்களுக்கு இது தோக்கட்டும் பரவாயில்ல, தோற்றாலும் நம்ம அரசியல் ரீதியாக கையில் எடுக்கலாம். தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன்ஸில் ஜெயிச்சாலும் நமக்கு அது தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன்ஸில் கை கொடுக்கும். 2 விதத்துலையும் நமக்கு வின் சுச்சுவேஷனாக இருக்குது அப்படின்னு எடுத்தீங்க. பலூனை வந்து ஆரம்பத்திலே ஓட்ட போட்டார் ஸ்டாலின், இது வந்து தமிழ்நாட்டுக்கு எதிரின்னு போட்டார். நீங்கள் ஆல் இண்டியா லெவலில் நீங்கள் வெற்றி பெறணும்னு பார்த்தீங்க. இந்த தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன்ஸில் மகளிருக்கு எதிராக இருக்காங்கன்னு சொல்லி வெற்றி பெறலாம், இல்லை மகளிருக்கு ஆதரவாக நாங்கள் பண்ணிட்டோம்னு சொல்லி வெற்றி பெறலான்னு 2 விஷயத்துலேயும் நீங்கள் பண்ணி பார்த்தீங்க. நீங்கள் 2த்துலையும் நீங்கள் இப்போ ஃபெயில் ஆகிட்டீங்கன்றதான் உண்மை. நீங்கள் வந்து திட்டமிட்டு ஒரு அரசியல் ரீதியாக ஒரு விஷமத்தனமான காரியத்தை நீங்கள் பண்ணிருக்கீங்க. அந்த விஷமத்தனமான காரியத்துக்கு இங்கே தமிழ்நாட்டில் அந்த விஷத்தை வச்சே முறிக்கணுன்றது தான் கருப்பு கொடி ஏற்றுறது எல்லாம் பண்ணி இவங்க வந்து சட்டத்தை எரிக்கிறதுன்னு பண்ணி ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமையை நீங்கள் ஏற்படுத்திட்டீங்க. இதில் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் எதிர்கட்சிகள் ஒன்றுபட்டிருக்கு பல ஒரு விஷயத்தில். 14 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்லிமெண்ட்டை முதல் தடவையாக நீங்கள் தோற்றுருக்கீங்க. நீங்கள் இதெல்லாம் மறைக்கிறதுக்கு இப்போ என்ன பண்ணுறீங்க, எதிர்கட்சிகள் வந்து மகளிர் கோட்டாவை முடக்கிட்டாங்க, இல்லை தோக்கடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. அது தோக்கடிச்சதுக்கு காரணம் நீங்கள் தான், பாஜக தான் காரணம். நீங்கள் சரியாக திட்டமிடாமல் கொண்டு வந்தது நீங்கள் தான். இந்த பிரச்சாரம் வந்து மக்கள்கிட்ட எடுபடுமா? தேர்தல் நேரத்தில் அதுக்கு ஏதாவது ஒரு விளைவுகள் இருக்குமா? இல்லை, இது வந்து பாஜக வந்து மகளிர் கோட்டாவை எதிர்க்கிறாங்க அப்படின்னு காங்கிரஸையோ திமுகவையோ பார்த்து சொல்கிறது ஒரு சிங்கிள் லைனில் சொல்கிற விஷயம். இப்போ நான் வந்து இவ்வளோ தூரம் பேசி சொல்கிற விஷயம் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் புரிய வைக்கணும். தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ண பார்த்தாங்கப்பா, அதான்ப்பா நான் தோக்கடிச்சேன் அப்படின்னு ஒரே லைனில் நீங்கள் முடிக்கலாம். திமுக அதுதான் திமுக வந்து கொஞ்சம் மக்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம சொல்லணுன்றனால திரைமொழியில் பாடல்லாம் முதலமைச்சர் பாடுறாரு, அதான் எங்கிட்ட மோதாத. ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் இஷ்யூவாக இருக்கிறதுனால இதில் கொஞ்சம் நீங்கள் சரியாக வந்து சிம்பிளாக சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன், மக்களுக்கு புரியாது. ஒரே வார்த்தை, பாஜக வந்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ண பார்த்தாங்க, அதுக்கு அதிமுக துணை போனாங்க, நாங்கள் அதை முறியடித்தோம் எதிர்கட்சிகளோடு சேர்ந்து. அதுதான் நம்ம 39 எம்பிக்களை 31 மாற்ற பார்த்தாங்க, அதை நாங்கள் தடுத்து நிறுத்திட்டோம். நாங்கள் மகளிர் கோட்டாக்கு எதிராக இல்லை, மகளிர் கோட்டாவை நாங்கள் 24க்கு முன்னாடியே நிறைவேற்ற சொன்னோம், பாஜக நிறைவேற்றலை. இப்போ வேணும்ட்டு எலெக்ஷன் ஒட்டி ஒரு விஷமத்தனமான காரியத்தை பண்ணாங்க, மசோதா நிறைவேறாதுன்னு தெரிஞ்சு கூட கொண்டு வந்தாங்க, எதிர்கட்சிகளை கன்சல்ட் பண்ணாத இருந்தாங்க. எதிர்கட்சிகள் ஆளுற மாநிலங்களில் நம்பர்ஸை குறைக்க பார்த்தாங்க, வடக்கு இருக்கிற மாநிலங்களில் மட்டும் ஏற்றிட்டு 29 எலெக்ஷனை மனசில் வச்சு அங்கே வின் பண்ணணும்னு நோக்கத்தோட பண்ண பார்த்தாங்க. இந்த சதியை நாங்கள் முறியடித்தோம் அப்படின்ற விஷயத்த சிம்பிளாக, எவ்வளவு சிம்பிளாக சொல்ல முடியுமோ அவ்வளவு சிம்பிளாக மக்கள்கிட்ட கொண்டு போகணும். இதை ரொம்பவும் நீங்கள் பெருசாகவும் பேசினீங்கன்னா மக்கள் குழம்பிடுவாங்க. அதை திமுக பண்ணுவான்னு எனக்கு தெரியாது. ராகுல் காந்தி நேற்று பேசினார். இல்லை, ராகுல் காந்தி கொஞ்சம் சிம்பிளாக பேசுகிறார். அதாவது தமிழ்நாட்டு மக்களோட துணை நிற்போம், எங்கே இருந்தாலும் டெல்லியில் நான் குரல் கொடுப்பேன். மேப்பையை மாற்ற பார்த்தாங்க, தெற்கு வடகிழக்கு அப்புறம் மேற்கு பகுதி மாநிலங்களோட எண்ணிக்கையை குறைக்க பார்த்தாங்க, நாங்கள் அதை ஒன்று சேர்ந்து முறியடித்தோம் அப்படின்ற விஷயம் கரெக்ட். அவர் சொல்கிற விஷயம் கரெக்ட். ரொம்பவும் வந்து நீங்கள் அந்த சென்சஸ் கணக்கு, இந்த பழைய கணக்கு 71 2001 அதெல்லாம் எடுத்துட்டு இதெல்லாம் பேசுனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 26 இப்போ சென்சஸ் நடக்குது, இது முடிஞ்ச பிறகு பண்ணினா என்ன, நீங்கள் ரொம்ப பெருசாக நீளமாக போக அது மக்களுக்கு அவ்வளோ புரியாது. ஸ்ட்ரைட்டாக அடிக்கணும். தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ண பார்த்தாங்க, 39 பேர் இருக்கும், குறைக்க பார்த்தாங்க, அது எப்படி குறைக்க விட முடியும்? நாளைக்கு தமிழ்நாடு 2ஆம் தர குடிமகனாக ஆகிடுவாங்க தமிழ்நாட்டு மக்கள். பார்லிமெண்ட்டில் அவங்க ஹிந்தி பேசுகிற மாநிலம் வந்து சட்டத்தை ஏற்றினா நம்ம அதுக்கு கீழ்ப்படிய வேண்டியிருக்கும், நம்மளுடைய குரல் விலை அடக்கப்படும் அப்படின்ற மாதிரி பேசணும். அது எவ்வளோ தூரம் அவங்க பண்ணுவாங்கன்னு தெரியாது. பட் ராகுல் காந்தி சிம்பிளாக பண்ணியிருக்காரு, அவர் சிம்பிளாக அவர் பேசியிருக்காரு. ஸ்டாலினும் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பாட்டெல்லாம் பாடுறாரு, ஆனால் இவங்க வந்து விடமாட்டாங்க. இவங்க வந்து அந்த நோக்கமே இதுதானே. எடப்பாடி ரொம்ப ஒருவேளை எடப்பாடி பேரும் சேர்ந்து கேட்டு சிம்பிளிஃபை பண்ண மாதிரி அவர் ஒரு விஷயத்தை பண்ணுறாரு. அதாவது 20 தொகுதிகள் அதிகரித்திருக்கும், அதை ஸ்டாலின் தடுத்து விட்டார் அப்படின்னு பேசுறாரு. அவரே தான் இன்னொரு ட்வீட் போட்டிருக்காரா, 9 தொகுதியில் குறையும் போட்டிருக்காரு. 2011 9 தொகுதியில் குறையும் ஒரு ட்விட்டர் போட்டிருக்காரு. நேற்று ஒரு கேள்விப்பட்டேன், அந்த ட்விட்டர் நான் பார்க்கல. அவரே சொல்றாரு குறையும் சொல்றாரு. இந்த பிரச்சாரத்தில் ஒரு எடப்பாடி பேசுனது, சேலத்தில் 20 தொகுதிகள் வந்து அதிகரித்திருக்கும் தமிழ்நாட்டுக்கு, அதை ஸ்டாலின் தடுத்து விட்டார், இலக்கு வைத்து விட்டார் அப்படின்றாரு. 50% ஏற்றம் என்பது சட்டத்தில் இல்லைன்றதை திமுக சொல்லணும். எடப்பாடி வந்து பாஜகவுக்கு ஜால்ரா போட்டுட்டு இருக்காரு. ஒருவேளை இப்ப நீங்க சொல்ற மாதிரி நேருவை குறிப்பிட்டு சொன்ன மாதிரி பாஜகவே நாளைக்கு ஆட்சியில் இருந்தாலும் மாற்றி பேசலாம். ஒருவேளை அதுல ஜெனியூனா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நாளைக்கு பாஜக இல்லாமல் வேறு ஆட்சி வரும்போது அந்த சரத்திலேயே அது இல்லாம இருக்கும்போது அது ஒரு பெரிய சிக்கல் நிற்கும். இவங்க சொல்ற 50% மறுசீரமைப்பு கமிஷன் கேட்கணும்னு அவசியம் கிடையாது சார். இவங்க சட்டத்தில் கொண்டு வந்தாலே மறுசீரமைப்பு
மறுசீரமைப்பு கமிஷன் என்ன டிசைட் பண்ணாலும் மக்கள் தொகை கணக்கு அடிப்படையில் அதுதான் வந்து எடுபடும். உங்களுக்கு அந்த ரைட்டே கிடையாது. நீங்கள் 50% கொடுக்கறதுக்கான ரைட்டே கிடையாது. அது செய்ய வேண்டியது தொகுதி மறுசீரமைப்பு கமிஷன் தான் செய்ய முடியும். நான் 50% கொடுக்குறேன்னா சொல்ல முடியாது. இவங்க எப்படி சொல்ல முடியும்? நாளைக்கு இன்னொரு கவர்மெண்ட் வந்து நான் 75% கொடுப்பேன்னுவான், இன்னொரு கவர்மெண்ட் வந்து நான் 10% குறைப்பேன்னுவான். அதெல்லாம் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு கமிஷன், அரசியல் சாசனப்படி அந்த கமிஷன் செய்கிற வேலை. அதை எழுத்து யாரும் கோர்ட்டுக்கு போக முடியாது. நீங்கள் பார்லிமெண்ட்டில் 50% கொடுக்குறேன்னு சொன்னால் மறுசீரமைப்பு கமிஷன் ரிஜெக்ட் பண்ணால் என்ன பண்ணுவீங்க? அதை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? நாளைக்கு நீங்கள் 29 ஆட்சி விட்டு போயிடுறீங்க, வேற ஒரு கவர்மெண்ட் வருது, அவன் 10% போடுறான், அப்போ என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் எடுபடாது. மறுசீரமைப்பு கமிஷன் என்ன பண்ணுதோ அதுதான் எடுபடும். அப்போ 2011 சென்சஸ் படி பண்ணான்னா தமிழ்நாட்டுக்கு 9 இடம் குறையும். இது தெளிவாக வந்து விளக்கணும். ஆனால் இது வந்து ஒரு எலெக்ஷன் இஷ்யூவாக மாறுமானா பேசு பொருளாக மாறும். பாஜக சொல்கிறத கேட்டு பெண்கள்லாம் திமுகவுக்கு எதிராக போவாங்கன்னா அதுக்கு சாத்தியமே கிடையாது. ஓட்டுல எந்த விதத்திலும் கொண்டு வர தமிழ்நாட்டுக்கு ஏதோ துரோகம் பண்ண பார்த்துருக்காங்க. ஏற்கனவே ஸ்டாலினோட பிரச்சாரம் எப்படி இருக்கு? தமிழ்நாட்டுக்கு பாஜக தொடர்ந்து துரோகம் பண்ணிட்டு இருக்கு. அந்த துரோகத்தில் இன்னொரு லைன்ல இன்னொரு நம்பர் சேர்ந்துருக்கு, அவ்வளவுதான். ராகுல் காந்தி பிரச்சாரத்தில் ஒரு முக்கியமான விஷயம், அதிமுகன்ற கட்சி முடிஞ்சு போயிடுச்சு, இப்போ அது வந்து அதிமுக ஒரு பழைய நிலையில் இல்லை அப்படின்னு பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட அதிமுக ஒரு ஃபேக்டராகவே எடுக்காமல் ராகுல் காந்தி பேசியிருக்காரா? அதிமுக வந்து இப்போ ஒரு முகமூடியாக பாஜகவுக்கு பயன்படுது, அவ்வளோதான். அதோட கொடியை பார்த்தீங்கன்னா அது வந்து நீங்கள் வந்து அதோட மாஸ்டர் வந்து அமித்ஷா, மோடி அப்படின்னு தான் நினச்சிக்கணும். பழைய அதிமுக இல்லை அப்படின்றார். கிட்டத்தட்ட விஜய் பேசினது தான். அதிமுக முன்பு மாதிரியா இருந்ததுன்னு விஜய் கேட்டார்ல, எம்ஜிஆர் காலத்து அதிமுகவை இப்போ இருக்குன்னு கேட்டார்ல, அதே மாதிரி தான் பழனிசாமி அதிமுகவை யாரும் ரெக்கக்னைஸ் பண்ண ரெடியாக இல்லை சார். ஏன்னா நீங்கள் பாஜகவுக்கு ரொம்ப போகிறீங்க. இப்போ பல விஷயங்கள் நடக்குது நாட்டில், எதையுமே நீங்கள் பாஜகவை குரல் கொடுக்க மாட்டேன்றீங்களே. கிறிஸ்தவர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வருது, இந்த ஃபண்ட்ஸு கிடைக்கிறது போன்ற விஷயங்கள் அட்டாக் பண்ணுறது எதுவுமே நீங்கள் பேச மாட்டேன்றீங்க. அப்புறம் மும்மொழி திட்டம் அது இதுன்றாங்க, எதுவுமே பேச மாட்டேன்றீங்க. இந்த 50% விஷயத்தில் தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு, அமித்ஷா சொல்கிற வாக்குறுதியை நம்பி ஆதரிக்க சொல்கிறீங்க. எப்படி ஆதரிக்க முடியும்? சட்டத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை எப்படி ஆதரிக்க முடியும்? இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு செய்கிற துரோகம் தான். பாஜகவோட நீங்கள் கூட்டணியில் இருக்கிறதுனால நீங்கள் திருப்பூர் ஒன்றிய வட்ட செயலாளர் திமுக வீட்டில் ரைடு பண்ணுறாங்க, உங்கள் அதிமுக வீட்டில் ரைடு பண்ணுறாங்கன்னா நீங்கள் எதுக்கு பாஜகவில் சேர்ந்தீங்க? இதுக்காக தானே சேர்ந்தீங்க. தேர்தல் நேரத்தில் பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், நமக்கு யாரும் ரைடு வரக்கூடாதுன்னு சேர்ந்தீங்க, நம்ம என்ஃபோர்ஸ்மெண்ட் வரக்கூடாதுன்னு. அது இப்போ உங்களுக்கு பலன் அளிச்சிட்டு இருக்கு, அவ்வளோதான். திமுகவை டார்கெட் பண்ணி அவங்க எல்லா ரைடும் பண்ணிட்டு இருக்காங்க. பாஜகவோட சேர்ந்ததுக்கு எடப்பாடிக்கு பலன் இருக்கு. யாருமே அவர் ரைட் பண்ணுறது இல்லையே. என்ன அதிமுக ஆளை ரைடு பண்ணுறான்? இன்கம் டேக்ஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் நம்ம பாயிண்ட் என்னன்னா, அவர் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், தமிழ்நாட்டுடைய ஆதார இந்த உரிமைகளுக்கான குரல் கொடுக்கணும்ல. நம்பர்ஸ் குறையும் போது நீங்க வெளிப்படையாக கூட சொல்ல வேண்டாம். இன்டைரக்டா பாஜக சொல்லி ஐயா இதை கொண்டு வராதீங்க இந்த எலெக்ஷன் சமயத்தில் சொல்லணுமா வேண்டாமா? ஆனா அவன் என்ன பண்றான்? விஷமத்தனமா ஜெயிச்சாலும் நம்ம பிரச்சாரம் பண்ணலாம், தோத்தாலும் பிரச்சாரம் பண்ணலாம். தோத்தா வந்து மகளிர் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருக்காங்கன்னு பிரச்சாரம் பண்ணலாம், ஜெயிச்சா ஜெயிச்சிட்டோம் நாங்க பண்ணிட்டோம்னு பிரச்சாரம் பண்ணலாம். விஷமத்தனம். இந்த விஷமத்தனத்தை வந்து எதிர்க்கட்சிகள் புரிந்து கொண்டு அவர்கள் ஒன்றுபட்டு இதை முறியடித்தார்கள். ஆனால் இந்த பிரச்சாரத்தை வந்து இது கவுண்டர் பிரச்சாரம் பண்ணி தான் தெரியணும். அது எளிமையாக வந்து பண்ணணும். அது இன்னும் 2 நாள் எவ்வளோ தூரம். ஆனால் வெஸ்ட் பெங்காலில் இன்னும் 6-7 நாள் இருக்குது. ஆனால் அங்கே வந்து இன்னும் தீவிரமாக பண்ணுவாங்க. அங்கே பெண் முதல்வராக இருக்கிறதுனால அங்கே போய் இன்னும் தீவிரமாக பண்ணுவாங்க. மம்தாக்கு ஒரு சவாலாக இருப்பாங்க. தமிழ்நாட்டை விட வெஸ்ட் பெங்காலில் ரொம்ப பண்ணுவாங்க. தமிழ்நாடு கூட உங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது. பாஜக இங்கே ஆட்சிக்கு வரப்போறதில்லை. அடி வாங்கினா அதிமுக தான் அடி வாங்கும். அதை பற்றி பாஜக கவலைப்படாது. அங்கே வெஸ்ட் பெங்காலில் அவங்க ஆட்சிக்கு வரதுக்கான முயற்சியில் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு அதுதான் முக்கியம். இந்த மகளிர் இடஒதுக்கீடுக்கு திருடாமல் எதிர்க்கிறது இன்றைக்கி பெங்காலி பேப்பரில் ஆட் கொடுத்துருப்பாங்க இத்தனை நேரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க நோக்கம் வந்து வெஸ்ட் பெங்கால் தான். வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுலும் காங்கிரஸையும் டார்கெட் பண்ணணும், அதுதான் நோக்கம். ஆனால் அங்கே தான் அவங்க ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே அவங்க ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. இன்றைக்கி அமித்ஷா வந்தானே இதோட முடிஞ்சு போச்சு. இனிமேல் 2 பேரும் யாரும் வரப்போறதில்லை, அவ்வளோதான். தமிழ்நாட்டை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளல அப்படி பார்க்கலாமா பாஜக? தமிழ்நாட்டை அவங்க பொருட்டாகவே எடுத்துக்கல சார். அவங்க ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பு இல்லை. அதிமுக வருதா இல்லையான்றதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. வெஸ்ட் பெங்கால் அப்படி இல்லை. சீரியஸாக அங்கே பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. பலவிதமான கோல்மால்லாம் அங்கே பண்ணிட்டு இருக்காங்க. அதிகாரிகள் மட்டத்தில் பண்ணுறாங்க, வெவ்வேறு மட்டத்தில் பண்ணுறாங்க, இந்த எஸ்ஐஆரில் பண்ணுறாங்க, வெவ்வேறு விதத்தில் பண்ணுறாங்க. திரிணாமுல் காங்கிரஸுக்கு மம்தாக்கு எவ்வளவு தொல்லை கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுக்குறாங்க சார். அதையும் மீறி மம்தா வந்தாங்கன்னா அது உலகமாக அதிசயமாக இருக்கும் அது ஆக்சுவலாக. ஆனால் மம்தாவும் தன்னுடைய பிரச்சாரத்தில் பாஜகவுக்கு ஒரு டஃப் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க, பார்க்கறது முடியும். அவங்களுக்கு இயல்பாகவே ஒரு கிரவுண்ட் லெவலில் ஒரு ஆர்கானிக்காக ஒரு ஆதரவு இருக்குது சார். அவங்களுக்கு அந்த மண்ணின் மைந்தராக இருக்கிறதுனால, அவங்க வந்து ஒரு தைரியமான ஒரு பெண்ன்றதுனால அவங்களுக்கு ஒரு இயல்பாகவே ஒரு ஆதரவு இருக்குது. அதை உடைக்கணும்னு பார்க்குறாங்க. அவங்க ஆதரவு ஓட் பேங்கை உடைச்சி தன்னுடைய ஆதரவு ஓட் பேங்கை வளர்க்கணுன்ட்டு தான் அந்த எஸ்ஐஆர்லாம் கொண்டாந்தாங்க பாஜக. அதை தான் அவங்க பண்ணினாங்க. அதை வெற்றிகரமாக பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ தூரம் அவங்களுக்கு உதவுதுலாம் நமக்கு தெரியாது. இனிமேல் தான் பொறுத்து இருந்து பார்க்கணும். அதையும் தாண்டி பலவிதமான அதிகாரிகள் மூலமாக இங்கே இருக்கிற ரவி அங்கே போய் உட்காந்துருக்காரு. பலவிதமான தொந்தரவுகள் கோர்ட் மூலமாகவும் பலவிதமான பிரச்சனைகள் அந்த அம்மாவுக்கு வருது. சுப்ரீம் கோர்ட் உட்பட எல்லாமே அந்த அம்மாவை கை விட்டுட்டு வச்சுக்கோங்களேன். பலவிதமான காரணங்கள் இது சொல்கிறாங்க. அதனால் நம்ம பாயிண்ட் என்னென்னா வந்து அவங்களுக்கு 360 டிகிரியில் எதிர்ப்பாக இருக்குது. அதையும் தாண்டி தான் அந்த அம்மா வந்து நெருப்பு வளையத்துக்குள்ளேருந்து போராடிட்டு இருக்காங்க சார். திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா நெருப்பு வளையத்திலேருந்து பாஜக விட்டு போராடிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு தொந்தரவு அவங்களுக்கு அந்த அம்மா கொடுத்துட்டு இருக்காங்க. நன்றிங்க சார். தேங்க்யூ.